குறிப்பிட்ட ஒரு 2 வாரங்களாக யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஹஜரத் என்னென்னமோ பிளான் பண்ணினோம், என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தோம், எல்லாம் தலைக்கீழ நடந்த ஹஜரத், பிளான் பண்ணின ஒன்றையும் செஞ்சு கொள்ள இயலாத லெவலுக்கு ஆகிட்டு ஹஜரத் என்று நாங்க போட்ட பிளான், நாங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு என்பதை மனிதன் ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு அல்லாஹ் அவன் போட்ட பிளானை சக்சஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சில நேரம் இந்த சொல்ற வார்த்தை பிடிச்சு கொள்ளாம இருக்கேலும், ஏன்னா பேசுற பலரும் பேசுற விஷயங்களை பார்த்தா ஒரு வருஷத்துக்கு போட்ட பிளான், ஒரு மாசத்துக்கு போட்ட பிளான். என்னுடைய ஒரு நண்பன் கோல் எடுத்து சொன்னார், ஹஜரத் 27 நிக்காஹ் இருக்குது, கட்டாயம் வாங்க. அவர் ஒரு ஃபத்வாவுக்காக எடுத்தாரு. அவர் கேட்டார், ஹஜரத் நான் என் வைஃபுக்குரிய மகராக நான் உம்ராவை தான் வச்சிருக்கிறேன், நாங்க டிசம்பர் ஃபெஸ்ட் நாங்க உம்ரா போறோம், அப்ப நாங்க ரெஜிஸ்டர்ல அதை எப்படி பதியணும், உம்ரா என்று பதிகிறதா அமௌண்ட்டை பதிகிறதா என்று பேசுற ஃபத்வா ஒன்றுக்காக வேண்டி எடுத்தவர் 27 அவருடைய நிக்காஹ் என்று சொன்னாரு. வைஃப் அவரு இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் 1 உம்ரா கூட்டிட்டு போகணும், அந்த உம்ராவுடைய பிரயாணத்துல இருந்து எங்களோட சுவர்க்கம் வரைக்கும் எங்களோட அந்த பிரயாணம் தொடர்வதற்கு துவா செய்யுங்க ஹதரத் என்றவர் 27, 28, 29 ஜனவரி 1, ஜனவரி 2 அவருடைய எந்த விதமான போன் கால்க்கும் ஆன்சர் கிடையாது. கோல் அடிச்சா போன் அவருடைய வேலை செய்து இல்ல. ஜனவரி 3ஆம் தேதி எதர்ச்சையாக வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு வைத்திருந்தேன். அந்த மெசேஜை சீட் பண்ணி இருந்தாரு. நான் உடனே அவருக்கு கோல் எடுத்தேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஹாலாத், எப்படி, என்ன நிலைமை, எங்க இருக்கிறீங்க, உம்மா எப்படி, வாப்பா எப்படி? அவர் சொன்னாரு, நாங்க சேஃப் ஹசரத், எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல, ஊடும் போயிட்டு வீட்டுல இருந்த பொருட்களும் போயிட்டு ஊடு இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு சொல்றதற்கு சில அடையாளங்கள் இருக்குதே ஒழிய ஊடும் இல்ல, வாசலும் இல்ல, பொருட்களும் இல்ல, ஒன்றுமே இல்ல ஹதரத். அதோட சொன்னாரு, கவலையான ஒரு விஷயம் என்னன்ற ஹதரத், 27 கரம் பிடித்து டிசம்பர் ஃபெஸ்ட் வாழ்க்கை துணையுடன் உம்ரா பயணம் கோர்த்து சுவர்க்கம் வரைக்கும் போக வேண்டும் என்று நினைத்து திருமணம் பேசி வைத்திருந்த என பொஞ்சாதிர ஜனாசாவை தொழுவிச்சிட்டு வந்து தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் ஹசரத் என்றார். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய பிளான் 27 நான் நிக்கா செய்ய வேண்டும், டிசம்பர் 1ஆம் தேதி நான் எனது மனைவியுடன் அவளுக்கென்று நான் கொடுக்கும் அந்த மகரை உம்ராவில் போய் உம்ராவுடைய பயணமாக கொடுக்க வேண்டும், எனது வாழ்க்கை இப்படியே சந்தோஷமாக தொடர வேண்டும் என்று மனிதன் போட்ட பிளான் அது அன்சக்சஸ். ரப்பு போட்டிருந்தான் ஒரு பிளான், நீ திருமணம் முடித்த அந்த தினத்தில் உனது மனைவியுடைய கடைசி நாளாக அமைய வேண்டும் என்று. கண்ணியமானவங்களே, பேசுற ஏக்கச்சக்கமானவங்க ஏராளமானவங்க சொல்ற விஷயம் என்னண்டா, ஹதரத் இந்த கிழமை இப்படி நினைச்சிருந்தோம், ஹதரத் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண நினைச்சிருந்தோம், ஹதரத் வீட்டை கட்ட நினைச்சிருந்தோம், ஹதரத் இப்படி எல்லாம் நினைச்சிருந்தோம், எல்லாம் தலைக்கீழ மாறிட்டு ஹதரத் என்று மனிதன் போட்ட பிளானை தாண்டி ரப்புடைய பிளான் தான் இந்த உலகத்தில் வேலை செய்யும் என்பதை அல்லாஹ் தினம் தினம் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, 32 வருடங்கள், கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜும்மாக்களுக்கு ஏறி இறங்கும் சந்தர்ப்பத்தை எல்லாம் நசீபாக்கி இருக்கிறான். எனக்கு தெரிய நானும் எக்கச்சக்கமான ஜும்மாக்களில் கியாமத்தை பத்தி பேசுற நேரத்துல அல்லோல கல்லோலம் என்ற ஒரு வார்த்தையை நானும் யூஸ் பண்ணி இருக்கிறேன். அல்லோல கல்லோலப்படுவார்கள். கியாமத்திலே உம்மா எங்க புள்ள எங்க யாருக்கும் தெரியா. உம்மாக்கு புள்ளட கவலை இருக்காது, வாப்பாக்கு புள்ளகளோட கவலை இருக்காது. உம்மா எங்கேயோ புள்ள எங்கேயோ, நான் 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 ஏண்ட குடும்பம் நான் என்று மனிதன் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பான் என்பதை வெறுமனே வார்த்தையாக மிம்பரில் சொல்லிக் கொண்டிருந்தோம், அல்லது அந்த வார்த்தையை வெறுமனே யாரோ சொல்ல கேட்டுக்கொண்டிருந்தோம். கண்ணியமானவர்களே, படைத்தவன் அல்லாஹ் 2 அல்லது 3 நாட்கள் கரண்ட்டும் இல்லாம நெட்வொர்க்கும் இல்லாம குடும்பம் கம்பளையில கொழும்புக்கு போனவர் வாரண்டு சொன்னாரு. 1 மணி 2 மணி வாரண்டவருடைய வருகையை காண நான் கடையை மூடிக்கொண்டிருக்கிறேன், என்னமாலும் எடுத்துட்டு வரவேணுமா என்று கோல் பண்ணின கணவன், அதுக்கு பின்னால் அவருடைய போன் எந்த விதமான ஆன்சரும் கிடையாது. அவர் இருக்கிறாரா இல்லையா, மௌத்தா மறுவா வருவாரா என்று எதுவுமே தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் அல்லோல கல்லோலம் என்ற வார்த்தையை அல்லாஹ் உணர வைக்கிறான். இது கியாமத்தில் தான் உணர்வோமா என்றிருந்த எனக்கு இல்ல இல்ல, அது கியாமத்துல இதை விட பயங்கரமா இருக்கும்.
அதுக்கு உலகத்துல ஒரு டிப், நீங்க அதை உணர்ந்துக்கோங்க. வீட்டுக்குள்ள மனைவி இருக்கிறா, புள்ளகள் கேட்கிறாங்க வாப்பா வருவாராண்டு. உம்மாக்கு வாப்பா வருவையா இல்லையா, என்ன பதில் சொல்ற என்று தெரியாம அல்லோல கல்லோலப்பட்ட சந்தர்ப்பங்கள் கண்ணியமானவர்களே. எங்கேயோ ஒரு இடத்துல பொழைச்சி, இது யாருட வீடு, யாருட கடை, எத்தனை மாடி, தண்ணி எவ்வளவு வந்திருக்குது, நான் பொழப்பேனா இருப்பேனா மரணிப்பேனா எந்த செய்தியுமே தெரியாது. அந்த தண்ணில கூட, ஈர உடுப்புல கூட, 3ஆம் மாடியில கூட இருந்து கொண்டு வீட்டுல இந்த பொஞ்சாதின நிலைமை என்னவா இருக்கும்? அவங்களுக்கு தண்ணி வந்திருக்குதா? கம்பளையில் இருந்தவங்களுக்கு தெரியா கண்டிக்கு தண்ணி வந்துச்சா இல்லையாண்டு, அதாவது எலியால இருந்தவங்களுக்கு தெரியா கண்டிக்கு தண்ணி வந்துச்சா இல்லையாண்டு, தண்ணி வந்துச்சா, இருக்கிறாங்களா இல்லையா, திண்டாங்களா, யாராலும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறார்களா என்ற எந்த உணர்வும் எந்த செய்தியும் தெரியாம முழு உம்மத்தையும் அல்லாஹ் 3 நாட்கள் அல்லோல கல்லோல பட வைத்தான். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னால கம்பளையில ஒரு மஸ்ஜிதுக்கு போற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. இந்த மஸ்ஜிதுக்கு போனா அந்த மஸ்ஜித்ல கிட்டத்தட்ட 400 அல்லது 600 குடும்பங்கள் தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த மஸ்ஜிதுல என்ன சிந்தனையில இருக்கிறாங்க என்றது எனக்கு தெரியா. ஆனா அந்த மஸ்ஜிதுக்குள்ளால போனோனே எனக்கு ஏண்ட உணர்வுல என்ன வந்துச்சுண்டா, எங்களுக்கு இதுக்கு பின்னால ஒரு ஊடு இல்லை, அப்படித்தான் ஒரு ஊடு இருக்குன்றாலும் எப்ப அந்த வீட்டுக்கு நாங்க போக போறோம் என்பது நிச்சயம் இல்லை. கண்ணியமானவர்களே, மேல் மாடியில கீழ் மாடியில ஒவ்வொருத்தரும் குடும்பமாக, சில குடும்பங்களோட வாப்ப இன்னும் வந்து சேர்ந்தில்ல, சில குடும்பங்களோட பொஞ்சாதி மௌத்து ஜனாசா இன்னும் கிடைச்சல்ல, சில குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் ஒரு இடத்துல ஏன புள்ள வருவானா இருப்பானா, யாராச்சும் காப்பாத்தி எங்கேயாலும் கொண்டு போய் வச்சிருப்பாங்களா என்ற எந்த செய்தியும் தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு யோசனையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட இப்பட சிந்தனை என்னண்டா, நான் இருக்கிற இடத்த பெயிண்ட் பண்ண வேண்டும் என்ற சிந்தனை அல்ல. மஸ்ஜிதுல ஏதோ தங்க ஒரு இடம் கொடுத்திருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க, நான் இந்த இடத்தை அழகுபடுத்தணுமே, நான் இந்த இடத்துக்கு கேட் போடணுமே, நான் இந்த இடத்துல டைல மாத்தணுமே, நான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் எனக்கு என் பொஞ்சாதுக்கு விருப்பமான மாதிரி பெயிண்ட் டிசைன் கலரை மாத்தணுமே, எந்த சிந்தனையுமே இல்ல. இருக்கிற ஒரே ஒரு சிந்தனை, யாராச்சும் என்னமாலும் கொண்டாந்து தந்தா ஒவுத்து பசிக்கு திண்டு கொள்ளணும், யாராலும் ஒரு போத்தல் தண்ணியை தந்தா குடிச்சு தாகம் வந்தா தேவைப்படுமே என்று எடுத்து வச்சு கொள்ளணும். எப்பயாச்சும் எங்கட ஊட்ட சுத்தமாக்கி யாராலும் தரமாட்டாங்களா, அந்த வீட்டுக்கு நாங்க போயிடணும். போனவங்க சொன்னாங்க, ஹதரத் ஒன்னும் வானம் ஹதரத், இருந்த ஊட்ட சுத்தமாக்கி ஒரு பாயும் தலவாணியும் இருந்தாலும் போதும், சொந்த வீட்டுல போய் படுக்கிற மாதிரி வருமா ஹதரத்? கண்ணியமானவர்களே, அவங்க அதை என்ன நோக்கத்தில் என்ன சிந்தனையில சொன்னாங்கன்னு தெரியா. நான் உணர்ந்தது என்னண்டா, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக என்னையையும் உங்களையையும் எப்படி இவங்க பள்ளிக்குள்ளால கொஞ்ச நாள் இருந்துட்டு போக உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, என்னையையும் உங்களையும் அல்லாஹ் துனியாக்கு அனுப்பி இருக்கிறான். கொஞ்ச காலம் இருங்க, தேவண்டா தின்னுங்க, தேவண்டா குடிங்க, தேவைக்கு ஏற்ப சம்பாதிங்க. நோக்கம் பள்ளிக்குள்ளால உட்கார்ந்து பள்ளியை பெயிண்ட் பண்ற, பள்ளியில கார்டன் செய்யற, பள்ளியில டைல் பிடிக்கிற நோக்கம் அல்ல. உங்களோட நோக்கம் எப்ப அந்த வீட்டுக்கு போற, ஏ மனிதா, ஓண்ட நோக்கமும் இதுவாகத்தான் இருக்கணும். ஒரு அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டு சுவர்க்கத்துடைய பிரயாணத்துல இடையில அல்லாஹ் ஒரு ஊடு, ஒரு பொஞ்சாதி, ஒரு குடும்பம், ஒரு டவுன், ஒரு கடை, ஒரு ஊடு எங்களை கொஞ்சம் தந்திருக்கிறான். இது நிரந்தரம் அல்ல. இதற்காக வேண்டி நேரத்தை காலத்தை செலவழிக்கிறாதே. உன்னோட நோக்கம் இருக்கணும், நான் எப்ப சுவர்க்கத்துக்கு போறேன், நான் எப்ப அந்த சுவர்க்கத்தை அடையிறேன். எப்படி அந்த பள்ளிக்குள்ள இருக்கிறவங்க எவ்வளவுதான் சாப்பாடு வந்தாலும், சாப்பாடு பார்சல் வந்தாலும், தண்ணி வந்தாலும், பிலோகள் கிடைச்சாலும், யார் யாரோ வந்து எக்கச்சக்கமான வார்த்தைகள், நாங்க உங்களை கொடை போடுறோம், நாங்க உங்களுக்கு லட்சத்தை தாரோம், நாங்க உங்களுக்கு ஊடு கட்டித்தாரோம் என்று எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் அவங்களோட அடி மனசு இருந்த வீட்டுக்கு போயிட்டனும், இருந்த வீட்டுக்கு போயிட்டனும், அந்த இடத்துக்கு போயிட்டனும் என்று எப்படி போற இடம் அவர்களுடைய ஆள் மனதில் சிந்தனையாக இருக்குதோ, மனிதா, உலகம் வெறுமனே தங்கி செல்ல வந்த இடம்தானே ஒழிய நிரந்தரம் அல்ல. போக வேண்டிய இடம் சுவர்க்கம் என்பதை உணர்ந்துக்கோ என்பதை அல்லாஹ் உணர்த்தத்தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று சிந்திக்க தோன்றும் அளவுக்கு சில நிகழ்வுகள் கண்ணியமானவர்களே. தம்புக் வெள்ளையில சம்பந்தப்பட்ட ஒரு நபரோடு என்னுடைய ஒரு நண்பர் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் சொன்ன விடயம்,
அந்த இன்சிடென்ட் நடக்கிற நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்களாம், உங்களோட வீடு மிச்சம் பழசா இருக்குது, மிச்சம் பழமையான ஒரு வீடு சொன்னாங்களாம், ஒருவேளை வந்தா உங்களோட வீடு அவசரமாக இடிஞ்சு போயிடும், அதனால அந்த பின்னால் இருக்கிற அந்த புதிதாக கட்டின அந்த கான்கிரீட் வீட்டுக்கு நாங்க போம் இல்லையா என்று பழைய வீடு இடிஞ்சு விழுந்துரும் இல்லையா என்ற சிந்தனையில பழைய வீட்டை வச்சுட்டு புதிய பலம் என்று நினைத்த கான்கிரீட் வீட்டுக்கு போனவர்கள் கான்கிரீட் வீட்டோட சேர்ந்து அடிபட்டு போன சரித்திரங்கள் நடந்த காலம் கண்ணியமானவர்களே. நாங்க நினைக்கிறோம் பழசு தாங்காது, அல்லாஹ்வோட பிளான் பழசு தாங்கும் புதுசு தாங்காதுன்றது கண்ணியமானவர்களே. ஒவ்வொருத்தருட வாழ்க்கைய ஒவ்வொருத்தருட நடந்த சில நிகழ்வுகளையும் கேட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உணர்த்துகிறான், இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்க எனக்காக நீங்க என்னிடம் மீண்டும் திரும்பி வர வேணும். ஆகிரத்து தான் நோக்கம், மௌத்து தான் நோக்கம், மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை தான் நோக்கம் என்பதை மனிதன் புரிய வேண்டும் என்பதனால் தான் அல்லாஹ் இந்த அனர்த்தத்தை தந்தான். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தார்களோ குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுது, சுஹதாக்கள் அவங்களோட முடிவு சுவர்க்கம் என்பதாக. யாரெல்லாம் வீட்டையும் பொருளையும் இன்னும் என்னென்ன விடயங்களை இழந்தார்களோ குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்கிறது, இழந்ததை விட அவர்களுக்கு சிறந்ததை கொடுப்போம் என்று. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஒரு கஷ்டம் என்றா டபுள் சந்தோஷம் தரும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஒரு ஃபெயிலியரா டபுள் சக்சஸ் இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு கவலையா டபுள் சந்தோஷம் இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நான் பேசுவதும் உணர்த்த விரும்புவதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, அதில் வஃபாத்தானவர்கள் சுவர்க்கம் என்பதில் சந்தேகமும் கிடையாது. வீட்டையும் பொருளையும் கடையையும் தன்னுடைய சொத்து பத்துக்களையும் இழந்தவர்கள் அதைவிட நல்லா இருப்பார்கள் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான விளக்கம் கண்ணியமானவர்களே. எக்கச்சக்கமான நாட்டில் அசம்பாவிதங்கள் இதற்கு முன்னாலேயும் நடந்திருக்குது. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அனர்த்தங்களும் பேரழிகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அப்படி அதற்கு பாதிக்கப்பட்ட ஒத்தரை சந்திச்சு அந்த நேரத்துல பேசினா சொல்லுவார், ஒன்றும் இல்ல ஹஜரத், எல்லாம் போயிட்டு ஹஜரத், முன்னுக்கு என்ன செய்யற பிளான் கூட இல்ல ஹஜரத், இந்த உசுறு மட்டும் பொழைச்சிச்சு நினைக்கிற நிலைமையில இருக்கிறோம் ஹஜரத் என்று சொன்ன ஏராளமானவங்க அதற்கு பல வருடங்களுக்கு பின்னால சொல்றாங்க, ஹஜரத் அன்றைக்கு தான் என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்துச்சு ஹஜரத், அன்றைக்கு கொடப்போன நான் தான் ஹஜரத், ஏதோ பொட்டி கடையில இருந்தேன் ஹஜரத், இன்றைக்கு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வச்சு கொண்டு இருக்கிறேன் ஹஜரத், ஹஜரத் பொட்டி ஊட்ல இருந்த ஹஜரத், கார்போர்டால மறைச்சு கொண்டு இருந்த ஹஜரத், அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் ஹஜரத், இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஊடு வாசல் கட்டி நல்லா இருக்கிறோம் ஹஜரத் என்று எக்கச்சக்கமானவங்க சொல்ற வார்த்தையை காதால கேட்டு கண்ணால நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இழந்தவர்களுக்கு இழந்ததை விட நல்லதை கொடுப்போம் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய பயானுடைய நோக்கம் என்னண்டா, அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டவங்களோட அல்ல, அந்த அனர்த்தம் என் வாழ்க்கையில் என்னத்தை உணர்த்திச்சு, அந்த நடந்த அந்த 3 நாளுடைய இன்சிடென்ட் என் லைஃப்ல எந்த இடத்துல என் வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வை தந்துச்சு கண்ணியமானவர்களே. எக்கச்சக்கமான கோள்கள் உம்மட்டால வந்துச்சு, வாப்பட்டால வந்துச்சு, மனைவிட கோல், அதை பொருட்படுத்தாம உணர்வுகளை மதிச்சாம உறவுகளின் பக்கம் தேவையில்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த 3 நாள் உணர்த்திச்சா இல்லையா ஒரு போன் கோலுடைய பொறுமதி கண்ணியமானவர்களே. ஒரு கோல் எடுக்க மாட்டாவா, எடுத்து மகன் நாங்க சேஃபா இருக்கிறோம் என்ற உம்மட குரல் கேட்க மாட்டிச்சா என்ற ஏக்கமும் தவிப்பும் அல்லாஹ் உம்மத்தாகிய எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துறான் உறவுகளோட மதிப்பு கண்ணியமானவர்களே. மாத்தள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த 27 அந்த இன்சிடென்ட் நடக்கிறாண்டு இரவு 8:30 மணி இருக்குமாம். அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்திருக்கிறார், 3 கோல். அவர் சொல்றார், ஹஜரத் கோல் எடுக்க கொலையும் போன் கையில தான் இருந்துச்சு. ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம், நடந்த ஒரு மனக்கசப்பு, தாத்தாவும் தம்பியும் கதைக்காம இருந்தாங்க. தாத்தர கோல் ஒரு டிப் ரிங் ஆகுது, 2ஆவது டிப் ரிங் ஆகுது, 3ஆவது டிப் ரிங் ஆகுது. மனசு சொல்லுது ஏனென்று எடுத்து பாரு. ஆனா அவருடைய ஈகோ, அவருடைய உள்ளத்துல இருந்து அந்த கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது, இப்படி செஞ்சுட்டாவே, நான் எதிர்பார்க்கல, வாக்கு தந்துட்டு மாறிட்டாவே, இவோட நானே பேசுற என்று தாத்தர கோல் அவரை அவாய்ட் பண்ணினாரு. அந்த போனை ஆன்சர் பண்ணல. கொஞ்ச நேரம் போகுது, 10 மணி, 11 மணி, 12 மணி, செய்திகள் பரவ ஆரம்பிக்குது. கம்பலைக்கு வெள்ளமாம், கம்பலை தாண்டிட்டாம், கம்பல சரியான குழப்பத்தில் இருக்குதாம். இப்ப அடிக்கிறாரு தாத்தாக்கு. என்ன தாத்தா
தாத்தா கம்பளையில இருக்கிறா, இப்ப அடிக்கிறாரு அடிக்கிறாரு அடிக்கிறாரு. 3 கோல் ஆன்சர் பண்ண இயலாம போன தம்பி சொல்றாரு, ஹதரத் கோல் போகுது இல்ல, எனக்கு தெரியும் கவரேஜ் ப்ராப்ளம் என்று, உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல ஹதரத், அடிச்சேன் 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 சொன்னார். 88 கோல் அடிச்சேன் ஹதரத், கோல் போகுதில்லை என்று தெரிந்தும் ஒருவேளை மிஸ் ஆகியாச்சும் போகாதா என்று அடிச்சேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் எந்த செய்தியும் இல்ல. கஷ்டப்பட்டு ஹதரத் கேட் பள்ளி ஹதரத்துடைய நம்பரை தேடி எடுத்தோம், அவருக்கு கோல் அடிச்சோம், அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட 4 நாட்களுக்கு பின்னால எனது ஆத்தாட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து, இவங்களை பத்தி எந்த செய்தியும் இல்ல, தேடி சொல்லேலுமா என்று சொல்லி 1 அவர் இருக்கும் ஹதரத். எந்த போன் நம்பருக்கு கோல் எடுத்தேனோ அந்த ஹதரத் கிட்ட இருந்து ஒரு கோல் வருது. உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஏதோ தாத்தா சம்பந்தமான செய்தி தான் வரப்போகுது. அவர் எடுத்து சொன்னாரு, உங்களோட தாத்தாட மகன் இருக்கிறாரு, குடுக்குறேன் பேசிக்கோங்க. ஹதரத் என்ற தாத்தர 3வது மகன் கோல் எடுத்தாரு. எடுத்து சொன்னாரு, மாமா எங்கட வீட்டு கேட் லொக் ஆகிட்டு மாமா, எங்களுக்கு வந்து கொள்ள இயலாத நிலைமை ஆகிட்டு, 1ஆம் தட்டுக்கு தண்ணி நனைஞ்சிட்டு. உம்மா சொன்ன அந்த நேரத்துல எனக்கு யாரோட பேச வேண்டிய தேவை இல்லை, ஆனா மாமாக்கு ஒரு கோல் எடுத்தாங்க, நான் மாமாட்ட மன்னிப்பு கேட்க வேணும், நான் மாமா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்க வேணும் என்று 1ஆம் தட்டு நனைஞ்சிட்டு 2ஆம் தட்டுக்கு ஏறினோம். உங்களுக்கு உம்மா கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல, 2வது கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல, 3வது கோலை எடுத்து ஆன்சர் பண்ணல. எங்களோட 2ஆம் மாடிக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு உம்மா சொன்னா, மகன் ஒருவேளை இந்த தண்ணியால உன் உம்மா நான் மவுத்தாகினா உன மாமாக்கு எனக்கு கஃன் போட சொல்லி சொல்லுங்க வாப்பா என்று சொன்னா மாமா. அதை சொல்லத்தான் உம்மா அவளுக்கு கோல் எடுத்தா. நான் உடனே கேட்டேன், எங்க தாத்தா உம்மா இங்க? அதற்கு மகன் சொன்ன பதில் என்னன்னா, உம்மோட ஜனாசாவை அடக்கத்தான் நாங்க கேட் பள்ளிக்கு வந்தோம், ஜனாசாவை அடக்கிட்டோம், இப்பதான் ஹசரத் உங்களுக்கு கோல் எடுக்க சொல்லி சொன்னாரு மாமா என்று சொன்னாரு என்று ஏங்கி ஏங்கி அழுகிறாரு. கண்ணியமானவர்களே, அவரு சொல்றாரு, ஹசரத் இதுக்கு பின்னால நான் வாழ்ந்து என்ன செய்ய ஹசரத், என்னத்துக்கு கோபம் ஹசரத், என்னத்துக்கு துளத்துல சண்டையும் சட்டையும் பிரச்சனையும், ஒருவேளை அன்னைக்கு நான் கோல ஆன்சர் பண்ணி இருந்தா எனது ஆத்த பொழைச்சுவாவா இல்லையா 2வது, ஆனா மௌத்து வரைக்கும் நான் மௌத்தாகி கொண்டு இருக்கிறேனே, தாத்தா என்ன பேச நினைச்சா என்ன சொல்ல நினைச்சா ஒன்றும் தெரியாது, உறவை மதிச்சல்ல ஹசரத், உறவுடைய போன் கோலை எதிர்பார்க்கல ஹசரத் என்று உறவை மதிச்சாதவர்கள் எல்லாம், உறவுக்கு நேரம் கொடுக்காதவர்கள் எல்லாம் உறவுடைய பொறுமதிய, குடும்பத்துடைய பொறுமதிய, ஒரு போன் கோலுடைய பொறுமதிய விளங்கி விளங்கி வாழ்க்கையை திருத்துங்க, வாழ்க்கையை மாத்துங்க என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று நினைக்கும் அளவுக்கு ஏராளமான சம்பவங்கள் கண்ணியமான. என்னுடைய மச்சான் கம்பல பகுதியில் ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக இருக்கிறாரு. அவரை சந்திக்க போயிருந்தோம். போன நேரத்தில் ஒருவரை முசாஃபா பண்ண வச்சாரு, பண்ண வச்சு சொன்னாரு, இவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மச்சான் என்று. வந்ததற்கு பின்னால சொன்னாரு, புலனறுவ பகுதியில பெரிய ஒரு வியாபாரம் செய்யறவர், 13 வருடங்கள் திருமணம் முடித்து குழந்தை கிடையாது. எந்த அளவுக்கு என்ற ஹதரத் குடும்பத்துல எந்த சொந்த பந்த நிகழ்வுகளுக்கும் கலந்து கொள்றதில்லை. மையத்தூட்டுக்கு கூட கடைசி நேரத்துல போனா மையத்தை பார்த்தாச்சு வந்தாச்சு. ஏன்னா குடும்பத்துல பிரஷர், இன்னும் புள்ள இல்லையா, பணம் இருக்குது, ஊடு இருக்குது, பிசினஸ் இருக்குது, வாகனம் இருக்குது, புள்ள இல்லை என்ற அந்த பிரச்சனை 13 வருஷம் ஹதரத். அல்லாஹ் 13வது வருஷம் ஒரு புள்ளைய கொடுத்தான். மச்சான் சொன்னாரு, 4 நாளைக்கு முன்னால நான் தான் போய் தஹ்னீக்கும் செஞ்சு அருவா என்று பேரும் வச்சுட்டு வந்தேன். அவரும் புலன் அருவ போயிட்டாரு. அசருடைய நேரம் நாங்க அவருடைய வீட்டுக்கு போனோம். அவரு சொன்னார், ஹசரத் இது என் புள்ள இல்ல ஹசரத், அல்லாஹ் எனக்கு தந்த வரம் ஹசரத் என்றார். 13 வருடம் யார் யாருடைய பேச்சுக்களுக்கும் மேச்சுக்களுக்கும் காது தாள் தெரிந்தால என்னுடைய மனைவி. அதாவது ஒரு கட்டத்துக்கு அங்கால குடும்பத்தாரர் வீட்டுக்கு வந்தா ரூம்ல இருந்து வெளியே வர மாட்டா ஹசரத். ஒரு கட்டத்துக்கு அங்கால குடும்பத்துல யாரையாச்சும் கல்யாணம் என்று அவக்கு ஒரு பயம், மவுத் என்று அவக்கு ஒரு பயம், ஏண்டா புள்ள இன்னும் இல்லையா என்று கேட்டுவாங்க என்ற பயம் ஹசரத். இது எனக்கு அல்லாஹ் தந்த புள்ள இல்ல ஹசரத், இது அல்லாஹ் தந்த வரம் ஹசரத். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு நடந்து 3 அல்லது
2 நாட்களுக்கு பின்னால பல சிரமங்களுக்கு பின்னால வந்திருக்கிறாரு. வந்தா வீடு இருக்கிறது, வீட்டு ஆட்கள் கிடையாது. அங்கும் இங்கும் பேசுறாரு, ஒருத்தர் கேட்கிறாரு என்ன நடந்தது. கண்ணியமானவர்களே, கடைசியாக அவருக்கு வந்து சேர்ந்த செய்தி என்னண்டா, 13 வருடங்களுக்கு பின்னால அல்லாஹ் எந்த குழந்தையை வரம் என்று நினைத்து தந்தானோ அந்த குழந்தையையும் 13 வருடங்கள் குழந்தை இல்லையா இல்லையா என்ற ஏற்றையும் பேச்சையும் சுமந்த உங்களுடைய மனைவியையும் வந்த தண்ணீர் ஆட்கொண்டு சென்று விட்டது என்ற செய்தி ஹஜரத். அதை கபூல் செய்யற உள்ளம் அவருக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வாராரு, வந்து கேட்கிறாரு, ஹஜரத் என் பொஞ்சாதியும் புள்ளடையும் செய்தி என்னமாலும் கேள்விப்பட்டுச்சா? எங்கேயாலும் புல்ல அழுகிற சத்தம் கேட்டா ஓடி போய் பார்க்கிறாரு, இதே இந்த பொஞ்சாதியா, இதே இந்த புள்ளையா? அவளை பொஞ்சாதி புள்ள மவுத்து போயிட்டு பரவல்ல. ஆனா இவர் எப்ப இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாரு, இந்த கவலையிலிருந்து இவர் எப்ப எழுந்து வருவாரு என்று தெரியாம இருக்கிறோம் என்று அழுது கொண்டு என்ன மச்சான் சொன்னார். கண்ணியமா, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அல்லாஹ் உணர்த்துறான், துனியா அழிஞ்சு போகும். துனியால நாங்க போடுற பிளான் அதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைக்க முடியாது என்பதை நாள்தோறும் அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வாய்க்கு லேசாக சொல்ல இயலும். நானும் சொல்றேன் தான், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான், அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, நாங்களும் சஹாபாக்கள் அல்லவே. பாதிக்கப்பட்டவர்களும் மனைவியை குழந்தைகளை இழந்தவர்கள் ஒன்றும் சஹாபாக்கள் அல்லவே. இந்த நிலைப்பாடு தான் எம்மிலும் இருக்க வேண்டும். எங்களோட ஈமானும் இந்த லெவல்ல தான் இருக்க வேண்டும். இன்னும் அதற்கான முயற்சி நடக்கலையே. இன்னும் எங்களோட ஈமான் அந்த லெவலுக்கு வரலையே. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான், அல்லாஹ் தருவான், இதுதான் உண்மை. ஆனா எப்படி இதை விளங்குற? இன்னைக்கு சொல்றாங்களே, அதுல இருந்த ஊடும் இல்ல, ஊடு இருந்த இடமும் இல்ல, வீட்டுல இந்த பொருளும் இல்ல, எல்லாத்தையும் எடுத்து அல்லாஹ் உசுர மட்டும் வச்சு என்ன செய்ய ஹதரத் என்று பலரும் கேட்கிறாங்களே. கண்ணியமானவர்களே, எப்ப அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தின? குடிக்கிற தண்ணிய கொட்ட கொலை அந்த 3 நாளும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நல்ல தெரியும் பாரத கான் தண்ணி என்று இல்ல பீலி தண்ணி என்று நினைச்சிட்டு போனோமே. கண்ணியமானவர்களே, பீலி தண்ணிய கூட ஒதுக்கின ஒரு கூட்டமாக தண்ணிய கணக்கெடுக்காதவங்க பீலிக்கு முன்னால போய், நீர்வீழ்ச்சிக்கு முன்னால போய், இது வாரது எங்கேயோ வீட்டுல இருந்து வார தண்ணித்தான் என்று விளங்கி போத்தலுக்கும் கலுவனுக்கும் அல்லாஹ் காட்டினானா இல்லையா தண்ணிட பொறுமதியை? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் காட்டினானா இல்லையா? ஒரு இடத்துக்கு உணவு பகிர்வதற்காக போயிருந்தோம். போனா எல்லாரும் வாராங்க, போட்டி போட்டாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. ஒரு பார்சல் சோத்துக்கு. கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நாங்க லைன்ல கொடுக்க வேண்டும் நினைச்சல, அது தானாக லைன் என்று உருவாகி விட்டது. நாங்க சாப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் வருகிறார், லைன்ல நிக்கிறார், லைன் கிட்டி ஆகுல திரும்பி போறாரு. மறுவா லைன் கூட மறுவா வந்து லைன்ல ஜாயிண்ட் ஆகுறாரு. மறுவா இன்னும் 3 பேர் 4 பேர் இருக்கிற நேரத்துல மறுவா ஒதுக்குறாரு. நானும் என்னுடைய ஒரு உஸ்தாதும் இதை நோட் பண்ணினோம். நாங்க பக்கத்துல இருந்து ஒருவர் அழைச்சு கேட்டோம். அவர் வாராரு, லைன்ல நிக்கிறாரு. ஆனா சாப்பாடு பார்சல் எடுக்கிற இடம் கிட்டி ஆகுல போறாரு. அவரு சொன்னார், ஹஜரத் அவர் யாரு தெரியுமா? அவர் சொன்னார், ஹஜரத் இந்த பள்ளியில 30 கஞ்சினா 15 கஞ்சி கொடுக்கிறவர் ஹஜரத் அவரு. அவர் சொன்னார், ஹஜரத் இந்த ஊர்ல எத்தனையோ ஏழை குமரி பெண்களுடைய திருமணத்துக்கு 25 சான் ஃப்ரீயா கொடுத்தவர் ஹஜரத். ஊருக்கே திங்க கொடுத்த மனுஷன் ஒரு சோத்து பார்சல் சோறுக்கு எப்படி எடுக்கிற என்ற உணர்வா இருக்கும் ஹஜரத். கண்ணியமானவர்களே, கோடியில புரட்டவனும் பள்ளிக்குள்ளால, பிச்செடுத்தவனும் பள்ளிக்குள்ளால, மாடி வீடுல குடும்பம் நடத்தினாரும் மஸ்ஜிதுக்குள்ளால பாயும் இல்லாம டைல்ல படுக்கிற நிலைமை. இதுதான் உலகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏதோ தந்திருக்கிறான், நன்றி செலுத்த வேண்டும். தந்த ரப்புக்கு எடுப்பதற்கு நிமிடமும் தேவைப்படாது. கண்ணியமானவர்களே, என்ன பணம், என்ன வாழ்க்கை, என்ன சொத்து,
இன்னைக்கு இருந்தவனும் ஒரு இடத்துல, இல்லாதவனும் ஒரு இடத்துல. இன்னைக்கு கடையில பொஸ்ஸும் பாய் இல்லாம படுக்கிறாரு, அந்த கடையில வேலை செஞ்ச கோலியாவும் பாய் இல்லாம படுக்கிறாரு. இன்னைக்கு பெரிய இடத்துல முடிச்சு கொடுத்தவனும் பள்ளிக்குள்ளால பார்சல் சோத்துக்கு கையேந்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய துணையில, அவருடைய வசூல்ட மகள்ல கல்யாணம் செஞ்சவரும் அதே பார்சல் சோத்துக்கு ஒரு லைன்ல நிக்கிற காலம் கண்ணியமானவர்களே. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் தந்தான், அவன் நினைத்தால் எடுப்பான். இது எனக்குரியது அல்ல, தந்திருக்கிறான். நன்றி செலுத்தினால் தொடர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமை அடித்தோம் என்றா, பண திமுற காட்டினோம் என்றா, எங்களுக்கு இருக்கு, நாங்கத்தான் எல்லாம், எங்களை விட்டு ஆள் இல்ல என்று பேசினவர்கள், நினைத்தவர்கள். கண்ணியமானவர்களே, கம்பல பகுதிக்கு ஜும்மாக்களுக்கு போனா அவருடைய வீட்டுல பெரும் விருந்து வைப்பாரு. உலமாக்களை மதிச்சிருவர் அல்லாஹ். அவர் இழந்ததை பன்மடங்காக்கி அல்லாஹ் அவருக்கு கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனது சில குடும்பத்தார்களும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களை சந்திப்பதற்காண்டி போயிருந்தோம். போன ஒருவர் வந்து என்னோட பேசினாரு. அவர் உடுத்திருந்த ஆடைக்கும் அவருடைய முகப்பாவனைக்கும் எனக்கு ஆரம்பத்துல யாரென்று புரிஞ்சு கொள்ள இல்லாம போச்சு. அதுக்கு பின்னால் தான் சொன்னாரு, ஹதரத் நீங்க எல்லாம் வந்து உட்காருவீங்களே, திம்பிங்களே ஹதரத், அந்த இடமே எப்படி உங்களுக்கு சொல்றேன்னு விளங்குதில்லை ஹதரத். முழு வீட்டுல உள்ள முழு பொருளும் போயிட்டு ஹதரத், ஊடு மட்டும் மிச்சம் இருக்குது. எனக்கு அப்பத்தான் விளங்குச்சு, ஏராளமானவர்களை அழைச்சி சாப்பாடு போட்டவர் இன்னைக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி யாராலும் ஒரு பார்சல் சோறு கொண்டாந்து தர மாட்டாங்களா? உடுத்த உடுப்புனாலும் பரவாயில்ல, ஈர உடுப்பை மாத்திக்கொள்ள 2 ஜோடு உடுப்பு தரமாட்டாங்களா என்று அல்லாஹ் இந்த நிலைமையை இந்த அமலுக்கு கொடுத்ததாக இருந்தா, இன்னைக்கு உடுத்துக்கொண்டு சந்தோஷமாக குடும்பத்தோட கடையோட வாசலோட இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் இப்படியான ஒரு நிலைமையை தருவதற்கு அல்லாஹ் ஒரு நாளும் தரக்கூடாது. ஒருவேளை அல்லாஹ் தர நினைத்தால் அதற்கு ஏத்த போல வாழ்ந்து இருக்கிறோமா என்பதை படிச்சுக்கணும் கண்ணியமா. பணம் என்ன படம் கண்ணியமானவர்களே? இருக்கிறவனும் ஒரு இடத்துல, இல்லாதவனும் ஒரு இடத்துல. பணத்தை வச்சு என்னத்தை செய்யலும் கண்ணியமானவர்களே? உறவை சம்பாதிச்சனும், நல்ல குணத்தை சம்பாதிச்சனும். ரோட்ல அல்லாஹ் ஃப்ரீயா சிரிப்பை தந்திருக்கிறான், காண்ற எல்லாத்துறையும் சிரிச்சனும். அல்லாஹ் ஃப்ரீயா அன்பை தந்திருக்கிறான், காண்ற எல்லாத்துக்கும் அன்பை கொடுக்கணும் கண்ணியமானவர்களே. நீங்க ரப்பு ஃப்ரீயா தந்தத்தை கூட நாங்க கஞ்சத்தனம் பட்டுக்கொண்டு ஒருவேளை அல்லாஹ் சோதித்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. ஒருத்தர் சொல்றாரு, ஹதரத் எனக்கு தெரிய குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறாரு, 3 குழந்தைகள், 3 குழந்தைகளும் பெரிய அமைப்புல பணம் கட்டி படிக்க வேண்டிய ஒரு பாடசாலையில 3 மாடி வீடு, வீட்டுக்கு பாவனைக்கு என்ற ஒரு வாகனம், அவருடைய ஃபேக்டரிக்கு போறதுக்கு வாரத்துக்கு என்ற ஒரு வாகனம். கண்ணியமானவர்களே, பாடசாலை விடுமுறைக்கு புள்ளைகளுக்கு பொஞ்சாதியோட தனி அனுப்புவாரு, வெளிநாட்டுக்கு ட்ரிப். பெரும் வசதியானவர். 4 நாள் ஃபேக்டரி இருந்த ஏரியால இருகினாரு. என்ன செய்யற ஏது ஒன்றும் தெரியாது. சொன்னார் 68 கிலோமீட்டர் ஹதரத் ஆட்டா பிடிச்சி பெட்ரோல் இல்லாம இறங்கி நடந்து சிங்கள வீட்டுல சாப்பாடு கேட்டு திண்டு, கடையில வாழைப்பழத்தை களவாண்டு திண்டு ஹதரத் 4 நாளுக்கு பின்னால வீட்டுக்கு வந்து இறங்குறேன். நான் வரக்கொள்ள நினைச்சேன், என்னைய கண்டத்தோடு என்ன பொஞ்சாதி கட்டி அணைச்சுவாள், என்ன புள்ளைகள் எல்லாம் கத்தி கதறுவார்கள். என்ன 4 நாள் வாப்பா நான் இல்ல, என்ன போன் கால் இல்ல, வாப்பா இருக்கிறா இல்லையா என்ற செய்தியும் இல்ல. ஹதரத் இரவு 7-7:30 மணி இருக்கும் ஹதரத். நான் கால் வெடிச்சு கால் ரத்தம் வருது ஹதரத். மிச்சம் கஷ்டத்தோட நான் வீட்டுக்குள்ளால வந்து கதவை தட்டேன். என் மனைவி கதவை வந்து சொன்ன வார்த்தை என்னான்டா, வந்து சேர்ந்துட்டீங்களா, வாங்க பொடி வாஷ் போட்டுட்டு வாங்க சாப்பாடை வைக்கிறேன். புள்ளைகள் வந்தாங்க, வந்துட்டீங்களா என்ற ஒரு வார்த்தை ஹதரத். எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டதும் சம்பாதிச்சதும் செஞ்ச தியாகங்களும் என்னத்துக்கு என்று நினைச்சிச்சு ஹதரத். கண்ணியமானவர்களே, இது அவருடைய பிள்ளை அல்லவே. நான் அவருக்கு சொன்னேன், இதோட பொஞ்சாதிட பிள்ளை அல்ல, இதோட புள்ளைகளோட பிள்ளை அல்ல. புள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்தீங்க, நல்ல ஸ்கூல்ல கொடுத்தீங்க, தேவையான உடுப்பை வாங்கி கொடுத்தீங்க. ஒரு வாப்பவா நீங்க எப்ப அன்பை கொடுத்தீங்க? ஒரு வாப்பவா எப்ப நீங்க நேரத்தை கொடுத்தீங்க? கண்ணியமானவரை, புள்ளைய பசியில போடுங்க பிரச்சனை இல்ல, ஆனா வாப்பா பக்கத்துல இருந்து தலையை கழாவி கொடுங்க. பொஞ்சாதிக்கு உடுப்பு இல்லாம இருக்கேலும், ஆனா உட்கார வச்சு பொஞ்சாதியோட உங்களோட பிரச்சனை என்ன பேசுங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கிறோம் இல்ல, தொழில் தொழில் தொழில், சல்லி சல்லி, சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று வாழ்வதே தொழில் செய்வதற்கென்று நினைத்து நானும் நீங்களும் கடைக்கும் பஜாருக்கும் டொரிண்டனுக்கும் டவுனுக்கும் நேரத்தை கொடுத்து 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 என்ன பொஞ்சாதி ஓகே, என்ன புள்ள ஓகே, இத மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தா விளங்குச்சு கண்ணியமானவர்களே. பலருக்கும்
வாழ்வதற்குத்தான் தொழிலே அன்றி தொழில் வாழ்க்கை கிடையாது. கண்ணியமானவர்களே, வாழத்தான் ஒரு தொழில். ஒரு ஆம்புலியா கேட்கணும், என்ன செய்றீங்க? டொரிண்டன்ல ஒரு கடை இருக்குது என்ற ஆண்மையை நிரூபிக்கத்தான் தொழிலே அன்றி டொரிண்டன்ல போய் நேரம் காலம் தெரியாம பகல் பட்டா ராவும் இல்ல, சாப்பாடும் இல்ல, குடும்பமும் இல்ல, மையத்தும் இல்ல, கல்யாணமும் இல்ல, பொஞ்சாத்திட நலவு இல்ல, புள்ளடை ஸ்கூல் இல்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று இல்ல, எதுவுமே இல்லாம வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை, கடை கடை கடை, பிசினஸ் பிசினஸ், சல்லி சல்லி, அமெரிக்கா அமெரிக்கா என்று ஓடியவர்கள் எல்லாம் பணம் கையில் இருக்குது, பொஞ்சாதி இல்ல, புள்ள இல்ல, பேச துணைக்கு உணர்வை வெளிப்படுத்த எமோஷனல் பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாம பணத்தை வச்சு கொண்டு என்னத்தை செய்ய ஹசரத் என்று கேட்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டோம். கண்ணியமாக என்ன செய்ய பணத்தால? பணம் உள்ளவர்கள் கட்டுக்கட்டா வச்சிருக்கிறாங்களே, ஒரு பார்சல் சோறுவாக எலுமாயிச்சா? தண்ணி ஃபேக்டரி வச்சவன் கண்ணியமானவர்களே, கெஞ்சிராணி ஒரு போத்தல் தண்ணிக்கு ஃபேக்டரியை வச்சு என்ன செய்ய மேலுமாச்சு? எல்லாம் போனதுக்கு பின்னாலையும் ஊடும் இல்ல, வாசலும் இல்ல, கடையும் இல்ல, நாயும் இல்ல, பனையும் இல்ல, பணமும் இல்ல, எல்லாம் போனதுக்கு பின்னாலையும் 3 பிள்ளையையும் பொஞ்சாதியையும் கட்டி அடிச்சு கொண்டு எது போனாலும் பரவாயில்ல ஹசரத், என முழு சொத்தும் என பொஞ்சாதியும் 3 பிள்ளையும் ஹசரத் என்று பிள்ளையையும் பொஞ்சாதியையும் சொத்தென்று உள்ளத்தை செஞ்சு கொள்றான். குடும்பத்துக்கு நேரம் கொடுத்தவன், பணம் பதவி பட்டம் நகை நட்டென்று ஓடி ஆடி திரிஞ்சவன், பணத்தை காப்பாத்த, கடையை காப்பாத்த, டவுனை காப்பாத்த ஓடினவன் வந்து பார்க்கிறான், கடை தப்பி, அக்கவுண்ட் தப்பி, பணம் தப்பி, வாழ வந்த வாழ்க்கையில பொஞ்சாதியும் புள்ளகளும் தண்ணில போயிட்டே. கண்ணியமானவர்களே, என்ன பணம்? பணம் இருந்து என்ன செய்யலும்? எடுக்கலும் அத மாதிரி ஒரு பொஞ்சாதி, எடுக்கலும் அத மாதிரி ஒரு குழந்தை. இந்த வார்த்தை ஆழமாக உள்ளத்துல பதிய வைங்க கண்ணியமானவர்களே. வாழ்வதற்குத்தான் தொழிலே அன்றி தொழில் என்பது வாழ்க்கை கிடையாது. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. எக்கச்சக்கமான பெண்கள் கவுன்சிலிங்க்கு வராங்க. அவங்களோட டோட்டல் பிரச்சனையோட சுருக்கம் என்னன்னா ஹசரத், பேச ஆள் இல்ல ஹசரத். இது கணவன் வானம் என்று பாந்தி போன எக்கச்சக்கமான கேசல் கை செய்தப்பட்டு கதறி அழுந்து தௌபாவுக்காக வந்து நிக்கிறாங்க. சொல்றாங்க ஹசரத், வல்லாய் காமத்துக்கு போகல ஹசரத், ஆசைக்கு விஷத்துக்கு போகல ஹசரத், எனக்கு என்ன புள்ள வேணும், மேலும் மாப்புள்ள வேணும், குடும்பம் வேணும், மானம் வேணும், எனக்கு அவளைய சொல்ல யாரும் இல்லாத ஒரு ஆட்டக்காரன் பேசினான், இறக்கம் காட்டினான், கவலைய சொல்லேன் ஹசரத், என்ன நடந்தது விளப்பம் இல்லாத, எனக்கு மாப்புள்ள வாழ பிள்ளைய மட்டும் வாச்சும் கேட்டு தாங்க ஹசரத் என்று மாப்புள்ள பேசலே, மாப்புள்ள பேசுறத கேட்கல, எனக்கு டைம் தரல என்று எக்கச்சக்கமான பெண்கள் வீட்டுக்குள்ளால டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட. கொஞ்சம் நேரம் கொடுப்போம் கண்ணியமானவர்களே. இந்த பணம் சம்பாதிச்சு மனைவிக்கு நாயையும் நட்டையும் வாங்கி கொடுக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு வவுத்து பசிக்கு 1000 ரூபாய் ஒரு பார்சல் சோறு வாங்க சம்பாதிச்சோமா போதும். வாங்க வீட்டுக்கு பொஞ்சாதியோட உட்காருங்க. உனக்கு தேவை என்ன, உனக்கு பிரச்சனை என்ன, உனக்கு கஷ்டம் என்ன, உனக்கு கவலை என்ன, பிள்ளைகள் பார்த்தாங்களா, பிள்ளைகளை கூப்பிடு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஆச்சும் 5 பேரும் சான்ல உட்கார்ந்து ஒரு வாயை படைஞ்சு, பொஞ்சாதிக்கு ஒரு வாய், பிள்ளைக்கு ஒரு வாய். கண்ணியமானவர்களே, அனாதை இல்லம் தேட தேவையில்லை, வெடிட்டு நிவாசம் தேட தேவையில்லை, பிச்செடுத்தாச்சும் சம்பள சோத்தி ஆண்டாலும் எனக்கு திங்க தந்த வாப்பா, எனக்கு நேரம் தந்த வாப்பா, என் தலையை தட்டி விட்ட வாப்பா என்று மகன் பிணைஞ்சு தீர்த்துற நிலைமை அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, நீ புள்ளால பணத்துல பொருளை வச்ச வாப்பமார், நீங்க பொஞ்சாதிய நகையிலையும் உடுப்புலையும் பொருளை வச்ச வாப்பமார் வயசானத்துக்கு போறோம் எங்க நல்லா வெடிட்டு நிவாசம் இருக்குன்னு எங்கள்கிட்ட கோல் பண்ணி கேட்கிற நிலைமை. கண்ணியமாங்களே, திங்க குடுக்கொழுங்க குடுக்கலத்தான், கஷ்டம் தான், கவலை தான், பெருநாளைக்கு கூட அந்த நைட்ல தான் யாரோட ஹாஜியாட்ட கடன் பட்டு கஷ்டப்பட்டு தான் உடுப்ப கொண்டாந்து கொடுத்த, ஆனா இறக்கத்தை கொடுத்த, நேரத்தை கொடுத்த, மகான மடியில உட்கார வச்சு ஒரு 18 வயசு ஒரு வாலிபன் அழுந்தங்கு சொல்றான், வாப்பட ஜனாசா வச்சிருக்குது, நான் கடைசியாக கஃபனை மூடுற நேரத்துல கூப்பிட்டு சொன்னேன், வாப்போ கடைசியா மூட போறோம், மோந்துக்கோங்க. மோந்துட்டு சொன்னான், ஹசரத் எனக்கு தெரிய இந்த வாப்படைய மோந்து இல்ல ஹசரத். எப்ப மோந்தும் கண்ணியமானவங்க, என் பிள்ளை நடப்பே மகளே, நீ ஒரு முத்தத்துக்கு ஒரு பெண் மார்க்கத்துட்டு போறாளே, வாப்பா மோந்திருந்தா, வாப்பா அணைத்திருந்தா, வாப்பா நேரம் கொடுத்திருந்தா. எனவே கண்ணியமானவரே, இந்த அனர்த்தம் என்னத்தை உணர்த்துச்சுண்டா குடும்பத்துக்கு நேரம் கொடுங்கன்றத உணர்த்துச்சு. 3 நாள் போன் கோல், குருநாகல்ல உம்மா இருக்கிறா, உம்மா எடுக்க மாட்டாவா, தண்ணி வந்துச்சா இல்லையா, ஊடு அடிப்பட்டா உம்மா இருக்கிறா, வாப்பா இருக்கிறா.
எக்கச்சக்கமான கோல் உம்மட வரக்கோல பிஸியே இவ எடுத்தா என்ன இந்த நாளும் ஒரே கதையை தானே கதைச்சுவா என்று அவாய்ட் பண்ணின எக்கச்சக்கமான கோல்கள். உம்மா எடுக்க மாட்டாவா? உம்மா எடுத்து மகன் நான் இங்க சேஃப் வாப்பா என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாவா என்று ஏங்க வச்ச 3 நாட்கள் எங்களுக்கு உணர்த்துது. உறவுகளை பாதுகாத்துக்கோங்க, குடும்பத்தை பாதுகாருங்க, உம்மோட பேசுங்க, பொஞ்சாதிக்கு நேரம் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. வாழ்க்கையில பணம் என்பது பகுதித்தானே ஒழிய வாழ்க்கை முழுக்க பணம் அல்ல. கடை என்பது வாழ்வதற்கு ஒரு சாதனமே அன்றி கடைத்தான் வாழ்க்கை அல்ல. எக்கச்சக்கமானவங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. காலையில கடைக்கு போறோம், சீசன் என்று வந்தா 12 மணி 1 மணி, கண்ணியமானவர்களே அளந்த ரிஸ்க். கண்ணியமானவர்களே உதாரணம் சொல்கிறேன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல ஜொப்புக்கு போங்க, தொழிலுக்கு போங்க, டவுனுக்கு போங்கன்னு பேசுற நேரத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் என்றா ஃபம்ஷூ ஃபில் அர்ல், நீங்க உங்களோட ஜொப்புக்கு தொழிலுக்கு பணத்துக்காக வேண்டி நீங்க ஃபம்ஷூ ஃபில் அர்ல், நீங்க துனியால பூமியில நீங்க நடந்து போங்க, நடந்து போக சொல்கிறான். தொலைக்கு வரைஞ்சி வாங்க, ரப்பின் பக்கம் ஓடி வாங்க, மௌத்த நினைச்சு நீங்க சிங்கம் தரற்ற மாதிரி வாங்க என்றெல்லாம் ஸ்பீடையும் ஹை ஸ்பீடையும் பேசின அல்லாஹ் துனியாவை, கடைய, பஜார, சம்பாத்தியத்தை பேசின நேரத்துல ஃபம்ஷூ ஃபில் அர்ல், அரபுல மஷா யம்ஷி என்றா மெதுவா நடக்கிறதற்கு பாவிக்கிற வார்த்தை. கண்ணியமானவர்களே, ஏனென்றா அளந்து முடிஞ்சு. கண்ணியமானவர்களே உதாரணம் சொல்கிறேன். ஃபாரின் போறதுக்கு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டோம், போர்டிங் பாஸையும் அடிச்சாச்சு. இப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்து பிளைட் இருக்கிற இடத்துக்கு ஓடி போனாலும், நடந்து போனாலும், கார் புக் பண்ணி போனாலும், பறந்து போனாலும், அந்த இடத்துல இருந்து பிளைட் இருக்கிற இடத்துக்கு ஜெட்ல போனாலும் நான் போகும் வரையில பிளைட்டை தூக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, நீங்க நடந்துத்தான் போனாலும் உங்களுக்காக போர்டிங் பாஸ் அடிச்சா பிளைட் வெயிட் பண்ணணும். கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு அல்லாஹ் உம்மட வௌத்துல 4வது மாசத்துல போர்டிங் பாஸ் அடிச்சு முடிஞ்சு. நீ டொரிண்டன்ல எத்தனை கடை, நீ கொழும்புல எவ்வளவு சம்பாதிக்க போறாய், உண்ட முழு லைஃப் நீ போட்டாலும் கொஞ்சம் இல்லாம, புல்ல இல்லாம, மையத் இல்லாம, உம்மட கஃபன் இல்லாம, வாப்பட ஜனாசா இல்லாம, உம்ம வாப்பட கத்தம் இல்லாம, கந்திர் இல்லாம, குடும்பத்துல எந்த நலவு நஷ்டம் இல்லாம நீ உன முழு எஃபெக்ட போட்டாலும் உண்ட லைஃப்ல 20 கோடி தான். ஒரு 0 கூடையும் போறல்ல, ஒரு 0 குறையும் போறல்ல. போர்டிங் பாஸ் அடிச்சு முடிஞ்சு. கண்ணியமானவர்களே, ஃபம்ஷூ ஃபில் அர்ல், அளந்த கடைக்கு, அளந்த பிசினஸுக்கு காலையில நேரத்துல போய் திறப்போம். பரக்கத்துடைய நேரம் குறைஞ்சது 5, 5:30, 6 மணிக்காவது கடையை மூடுவோம். மகரிபுக்கு பின்னால மகன் ஓதுற குர்ஆன வாப்ப கண்ணால பார்க்கணும், கொஞ்சாதியோர் உட்கார்ந்து நேரம் கொடுக்கணும், நாளைக்கு என்ன செய்யறத பிளான் பண்ண வேணும். குறைஞ்சது மகரிப் இஷா சுபஹாவது மஹல்லாக்கு வந்து போகணும், மஹல்லால விளங்கணும் எப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, எங்கட ஒரு பகுதியில இந்த வெள்ளம் வந்ததற்கு பின்னால அந்த சில வீடுகளுக்கு நிவாரணத்துக்காக பொருட்கள் எடுத்துட்டு போனா ஒருத்தர் வந்து பேசுறாரு, நானும் முஸ்லிம் தான், யாரும் வரல, கட்டுக்கொலையால வரையும் இல்ல, உங்களோட பள்ளியால வரையும் இல்ல, எங்களுக்கு அப்பதான் தெரியும் அவர் முஸ்லிம் என்று. நான் கேட்டோம், நீங்க முஸ்லிமா? எது வீடு? இதுதான் வீடு. நாங்க சொன்னோம், நீங்க எங்கட கஸ்ட் ரூட்லயும் இல்ல, எங்கட பள்ளி சந்தாலையும் இல்ல, எங்க சந்தா கட்டுறீங்க? இல்ல அதுல பள்ளி ஒன்று தேவைப்படாதுன்றதுனால சந்தாவும் இல்ல, பள்ளியும் இல்ல. என்னையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை அவர் தனிய மரணித்து இவர் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதற்கு யாரும் இல்லாம ஒரு அந்நியவருடைய கையில் அந்த ஜனாசா கிடைத்திருந்தால் மௌத்து கூட அந்நிய மதத்தவர்களுடைய முறைப்படி நடந்திருக்கும். மஹல்லாவோட ஒரு தொடர்பு இருக்க வேணும், நலவு நஷ்டத்துல கலந்து கொள்ளணும். ஊர்ல பணக்காரனா ஏழையா ஒரு ஜனாசாண்ட போங்க. கண்ணியமானவர்களே, ஊர்ல யாராலும் எனக்கு கஷ்டம் என்று விளங்கினா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட எக்கச்சக்கமானவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை எக்கச்சக்கமான உதவிகள் கிடைக்குது. எங்கட மஹல்லால, எங்கட ஊருக்குள்ள, இந்த கம்பல பகுதியில, இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில அன்றாடம் தொழிலுக்கு போய் வந்தவங்க எங்கட ஊர்ல இருக்கிறாங்களான்னு தேடி பாருங்க. செல்லம் கம்பளைக்கு தொழிலுக்கு போனவர் ஒரு நாளைக்கு 2500 சம்பளத்துக்கு போயிருப்பாரு. இப்ப பொஸ்ட கடை தாண்டி, இப்ப அவருக்கு பொஸ்ட கடை தாண்டினதுனால அவருக்கு உடனே ஒரு வேலை தொழிலுக்கு போகலாம் இருக்கும். அவரோட வீட்டு நிலைமை என்னன்றத தேடி பாருங்க. அவரை போய் சந்திங்க, உங்களோட நிலைமை என்ன, உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளவு தான் இருக்கா, என்னட்ட இருக்கிறத கொடுங்க. கண்ணியமானவர்களே, சில நேரம் பாதிக்கப்பட்டவங்க முன்னால வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்ல தாங்க என்று கேட்க முடியுமான நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஆனா எக்கச்சக்கமான வீடுகளுக்குள்ளால யார்கிட்ட சொல்ற, எப்படி சொல்ற, எங்களுக்கு தான் மழை தண்ணி சொட்டு சரி வீட்டுக்குள்ளால வரல, ஆனா வீட்டுக்குள்ள திங்கி இல்லாம கஷ்டத்தோடு இருக்கிறோமே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று ஏங்கி
தவிக்கும் எக்கச்சக்கமான ஊடுகளும் குடும்பங்களும் இருக்குது கண்ணியமானவர்களே. அவர்களை போய் நாடுங்க, மஹல்லால ஒரு வட்டையொன்று அடிங்க. எந்த ஊடு, இவங்க எங்க வேலை செஞ்ச, இவங்க கம்பளையிலையா, இப்ப அவங்களோட நிலைமை என்ன, இவங்க வெளியோலையா, இப்ப அவங்களோட நிலைமை என்ன என்று அவங்கள போய் ஒன்றுமே குடுக்கலாட்டி போய் உட்கார்ந்து இரக்கமா சிரிச்சு ஆறுதலா அன்போட 4 வார்த்தை பேசிட்டு வாங்க கண்ணியமானவர்களே. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இப்படியான நிலைமைகள் வராம எங்களையும் எங்களோட பரம்பரைகளையும் பாதுகாப்பான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நலவுகளை எங்களோட வாழ்க்கையில அதிகரிச்சு நலவின் பக்கம் உதவி செய்யக்கூடிய நல்ல கூட்டத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நீ பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் யார்ட்டையும் கையேந்துற நிலைமை உருவாக்கிறாதே அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களோட பசிக்கோ எங்களோட சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ உடுப்புக்கோ யாரும் வந்து தரமாட்டாங்களா என்ற ஏக்கத்தை மௌத்து வரைக்கும் எனக்கும் எனது பரம்பரைகளுக்கும் தந்து விடாதே அல்லாஹ். எங்கெல்லாம் யாரெல்லாம் பாதித்தார்களோ மன்னித்தவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விடியா அல்லாஹ். யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்தார்களோ இழந்ததை விட நல்லதை கொடுத்து விடியா அல்லாஹ். எனக்கு அவர்களுக்கு துவா மாத்திரம் தான் செய்ய முடியும் யா அல்லாஹ். அவர்கள் யா அல்லாஹ் இருந்ததை விட நல்ல நிலைமையிலே அவர்களை காண்ற பாக்கியத்தை எங்களுக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே நீ தந்த ஃப்ரீயான சிறுப்பை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தந்திரியா அல்லாஹ். இரக்கமாக பழகுற மனசை தந்திரியா அல்லாஹ். பண திமுறை இல்லாமக்கியா அல்லாஹ். நீ தந்த பணம் நீ நினைத்தால் அடுத்த நிமிடம் எடுத்து விடுவாய் என்ற பயத்தோட வாழ்ற பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். ஏழவர்களை இல்லாதவர்களை மதிச்சக்கூடிய உள்ளத்தை தாயா அல்லாஹ். மௌத்துட சிந்தனையை தாயா அல்லாஹ். உறவுகளை மதிச்ச வச்சிரியா அல்லாஹ். உம்மா வாப்பா மனைவி மக்கள் குடும்பம் நேரம் கொடுக்கிற பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். தொழிலாக விளங்க வையா அல்லாஹ். தொழில் வாழ்வதற்கே அன்றி வாழ்க்கை தொழிலாக ஆக்கி தொழிலோடு எங்களை பின்னி பிணைய வச்சு செதறடிச்சுட்டாதே அல்லாஹ். எங்களோட குழந்தைகள் மனைவி மக்கள் நாங்க இல்லண்டா ஏங்குவாங்க தவிப்பாங்க என்ற நிலைமைக்கு அவர்களோட நல்ல முறையில் அன்பாக பழக்கூடிய நல்ல கணவன்மார்களாக நல்ல ஆண்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.